ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு ஏஆர்எஸ் கார்டனில் விடிய வந்து ஷூட் போயிருக்கு. ஒரு பக்கம் நம்ம பிரவீன் பண்டாட் சார் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே விஜயோட இந்த ஒரு ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டபுள் ஃபிங்கரில் ஒரு போஸ் கொடுப்பார் இல்லையா, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து நைட் ஷூட்டில் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. நேற்றுக்கு நம்ம மகாநதி அண்ட் பொன்னி ரெண்டுமே வந்து ஏஆர்எஸ் கார்டனில் தான் ஷூட் போச்சு. ஸோ இது வந்து நம்ம முத்துக்காலில் பொன்னி சீரியலில் வில்லன் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கூட நம்ம காவேரி எடுத்துக்கிட்ட அப்டேட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஷூட் இருந்திருக்கு. ஈவன் வெனிலா மாமாவுக்குமே இருந்திருக்கு. வெனிலா மாமா தான் இந்த அப்டேட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரவீன் சாரும் விஜயும் இருக்க அந்த ஒரு அப்டேட்டு. ஸோ நேற்றுக்கே நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அது வந்து இந்த மாதிரி இருக்காது. நம்ம விஜய் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே குசும்புக்கார பசங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. குறும்புக்கார பசங்க. நம்ம விஜயோட மூஞ்சியை பாருங்கள், உமா கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டைலில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து இது பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஒரு அழகான லேடி, அதுக்கு வந்து ஒரு அழகான ஹீரோ. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த டைம் நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா தான் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் ஷேர் பண்ணது ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்ம சபரி ஷேர் பண்ணியிருக்கிறது அது வேறு ரகத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்ம சுவாமியும் சபரிக்கும் இருக்க குடும்பத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. பாண்டிங்கும் சரி, இவங்களோட இந்த அழகான ஃபோட்டோவும் சரி, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்கமிங் என்ன நடக்க போகுது? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.